கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாயிண்ட்ஸ் டேபிளில் என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துருவோம். இன்றைக்கி சனிக்கிழமை டபுள் ஹெட்டர் அப்படிங்கிறதுனால கடந்த மேட்ச் பொறுத்தளவுக்கு சிஎஸ்கே அண்டு டிசி இவங்க ரெண்டு பேர்த்தில் டிசி ஜெயித்தாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு போயிடுவாங்க, டேபிள் டாப்பராக மாறிடுவாங்க. சிஎஸ்கே ஒரு வேளை ஜெயித்தா அவங்க இந்த 5வது இடத்துக்குள்ளே தான் இருப்பாங்களே ஒழிய அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு குறைவு தான். ஏன்னா ப்ளஸ் ரன் ரேட் வரணுன்றதுனால. ஸோ இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாப் கிங்ஸுக்கும் இடையிலான போட்டி நடைபெற உள்ளது. இதில் பஞ்சாப் கிங்ஸ் வெற்றி பெற்றால் அதே இடத்துல ஃபஸ்ட்டு பிளேஸ்லேயே தக்க வச்சுக்குவாங்க. ஒருவேளை ராஜஸ்தான் ராயல்ஸ் வெற்றி பெற்றாங்கன்னா ஓரளவுக்கு அவங்களும் 5ஆம் இடத்துக்குள்ளே தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இன்றைய போட்டி கடும் சவால் மிக்கதாக இருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி விளையாடுற சனிக்கிழமை விளையாடுற 4 மேட்சுமே ஒரு செமிஃபைனல் அல்லது ஃபைனல் டீம் மாதிரி ரெண்டுமே, அதாவது இந்த காலையில் விளையாடுற மேட்சும் இப்போ இரவு விளையாடுற மேட்சும். அப்போ இந்த மேட்ச் பரபரப்பாக தான் இருக்க போது பார்க்கலாம். அடுத்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நீயா நானா. ஃபஸ்ட்டு செக்மெண்ட் நீயா நானாவில் பஞ்சாப் கிங்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸும் இதற்கு முன்பாக 28 முறை மோதியிருக்காங்க. அதில் 12 முறை பஞ்சாப் கிங்ஸும் 16 முறை ஆர்ஆரும் வெற்றி பெற்றிருக்கு. ஆர்ஆர் டாமினேஷன் செலுத்தியிருக்காங்க கடந்த காலங்களில். இது ரெண்டுமே எல் கிளாசிக்கோ மேட்ச்ன்ற மாதிரி, எப்படி சிஎஸ்கே மும்பை சொல்கிறோமோ அதே போல தான் இவங்க ரெண்டு பேரும் பகையோடு விளையாடக்கூடிய அமைப்பு. ரெண்டு பேருமே 226 ரன்கள் அதிகபட்சமாக ஆர்ஆரும் 223 ரன்கள் பஞ்சாப் கிங்ஸும் இதுக்கு முன்னாடி அடிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் சுருள்றதா இருந்தால் ராஜஸ்தான் ராயல்ஸ் 112 ரன்லேயும் இவங்க 124 ரன்லேயும் சுருள்றாங்க. அப்போ ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஒரு எட்ஜு. அடுத்த செக்மெண்ட் அணி பெயர் நியூமராலஜி. அணி பெயர் நியூமராலஜியை பொறுத்தளவுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸுடைய பேர் கொஞ்சம் சரியில்லை. 4-7 வருது பிரமேடியன், அதனால் அது பேடு. பேர் மாற்றினாங்கன்னா ஒரு வேளை எதிர்காலத்தில் நல்ல கோப்பை அடிக்கலாம். பஞ்சாப் கிங்ஸும் அதே மாதிரி தான், பேர் மாற்றணும். 1-8 வருது. இப்போ ரெண்டு பேர்த்துக்கு பேடாக இருக்கிறதுனால இந்த செக்மெண்ட்டில் மத்தியமம் ஈக்குவல். மூணாவது செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு கேப்டனுடைய நேமில் சஞ்சு சாம்சன் பேர் கொஞ்சம் சிறப்பு இல்லை, 3-7 வர்றது. அதே போல் ஸ்ரேஸ் ஐயருடைய பேர் அப்படின்னு பார்க்கும்போது 2-9 வர்றது வெரி குட்டாக இருக்கிறது. அப்போ கேப்டன்கள் வரிசையில் பார்க்கும்போது பஞ்சாப் கிங்ஸுக்கும் ஆர்ஆருக்கும் பஞ்சாப் கிங்ஸோடைய கேப்டன் ஒரு லீடு எடுக்கிறாரு. ஸோ இந்த செக்ஷனில் டுடே லக்கி வின்னர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்டு வச்ச லக்கி வின்னர் அடிப்படையில் பஞ்சாப் கிங்ஸ் தான் வின் பண்ணுது. ஸோ அப்போ இது பஞ்சாப் கிங்ஸுக்கு சாதகமான ஒரு அமைப்பு. இந்த செக்ஷன் முடிவில் பஞ்சாப் கிங்ஸு சிறப்பான அமைப்பு உண்டு. நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு ஆர்ஆருடைய அதிபதி அப்படின்னு பார்க்கும் பொழுது மதி 4ஆம் இடத்துல இருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்லை. அதுவும் பொண்ணுடைய பார்வை பெறக்கூடிய அமைப்பு, பாக்கியாதிபதி பார்வை பெறுவது சிறப்பு. அதே போல் பஞ்சாப் கிங்ஸோடைய அதிபதி பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்திலே போய் உட்கார்ந்துருக்கு. அதுவும் இல்லாமல் பகை பெற்று உட்கார்ந்தாலும் அந்த வீடு கொடுத்த கிரகம் சேய் பார்க்குது, லாபாதிபதியே பார்க்குறதும் அவங்களுக்கும் பாக்கியாதிபதி லக்னத்தில் உட்கார்ந்துருக்கிறதும் ஆர்ஆரை காட்டிலும் பஞ்சாப் கிங்ஸுக்கு கூடுதல் பலம். அதே போல் ஆர்ஆருடைய லாபஸ்தானத்தை அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது புகர் போய் இவங்க தலை மேலே உட்காந்துருக்கு. பஞ்சாப் கிங்ஸோட தலை மேலே உட்காந்து தன் வீட்டை பார்க்குறது ஆர்ஆருக்கும் பலம் காமிக்கிறது ஈக்குவல். அதே போல் நஷ்ட ஜாதகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆர்ஆர் பஞ்சாப் கிங்ஸ், ஆர்ஆருடைய அதிபதி சிம்மம் சூரியன் பார்த்திங்கன்னா 6-8 அப்படின்னு சம்மந்தப்படுறது சிறப்பு இல்லை. பஞ்சாப் கிங்ஸோட அதிபதி அவங்களும் 6ல் இருக்கிறது அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை. பஞ்சாப் கிங்ஸோட லாபாதிபதி உச்சமாக இருக்கிறது அந்த அணிக்கு கூடுதல் பலம். இருந்தாலும் நிறைய பகை கிரகங்கள் கெட்ட கிரகங்கள் சேர்க்கை இருக்குது. ஆர்ஆருடைய லாபாதிபதி அப்படின்னு பார்க்கும்போது புதன் நீச்சமாகிறார். அப்போ நீச்சமானாலும் நீச்ச பங்கமாகுது. அப்போ இந்த செக்ஷன்லேயும் ஆர்ஆரும் பஞ்சாப் கிங்ஸும் ஈக்குவல்.
அப்போ அவர் ப்ரிடிக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு மீ அண்ட் யூவில் 6-6, டீம் நேம் ஈக்குவல், கேப்டன் நேமில் பஞ்சாப் கிங்ஸு, டுடேயில் கீழே பஞ்சாப் கிங்ஸு, ஜாமக்கோலி நஷ்ட ஜாதகத்துலேயும் 2 பேரும் ஈக்குவலாக இருக்காங்கங்கிறது தான் கருத்தாக தென்படுகிறது. ஸோ அப்போ இந்த போட்டி பரபரப்புக்கும் விறுவிறுப்புக்கும் பஞ்சமில்லாத போட்டியாக இருக்கும். இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு பஞ்சாப் கிங்ஸு முதல் டேபிள் டாப்பில் இருக்கிறாங்க. டேபிள் கடைசியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸு ஒருவேளை வெற்றி பெற்றாங்கன்னா அவங்க மேலே டேபிளுக்கு ஓரளவுக்கு 5ஆம் இடத்துக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஒரு லீடு இருக்குதுன்னு சொல்லலாம். அதே போல் சிறந்த வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஆர்ஆரை பொறுத்தளவுக்கு, துருவ் ஜுரேல், ரியான் பராக், இலினஸ் சாம்சன் அந்த 2 பேர்த்தில் ஒருத்தர், ஜோஃப்ரா ஆர்ச்சர், வனிந்து ஹசரங்கா, துஷார் தேஷ்பாண்டே இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படாங்க. பவுலிங் டீம் சிறப்பாக செயல்படுது ஆர்ஆருக்கு. அதே போல் பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தளவுக்கு மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், கிளென் மேக்ஸ்வெல், நேகல் வதேரா அவங்க சிறப்பாக செயல்படுறாங்க. ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் வர்றவங்க கொஞ்சம் சொதப்புறக்கு வாய்ப்பு இருக்குது. பவுலிங்கில் மார்க்கோ யான்சன், ஹர்ஷ்தீப் சிங், யுஸ்வேந்திர சகல் சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. மீள் பார்வையை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஒரு மேட்ச் முன்னாடி நடந்திருந்தாலும் அது முழுசாக முடிஞ்சால் தான் தெரியும். இந்த 2 மேட்சோட முடிவு ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம போட முடியும். ஸோ பழைய வெற்றி சதவீதம் 38% நம்ம நிலை கொள்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இந்த 2 மேட்ச் முடிவும் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஒரு விதி பிரகாரம் போய்கிட்டு இருக்கோம். அந்த விதி பிரகாரமே 35 மேட்ச் போனதுக்கப்புறம் நாம் என்ன விதி எப்படி போனோங்கிறது சிலர் ஜோதிட ரீதியாக காரணங்கள் கேட்குறீங்க. அதுவும் நான் சொல்லலாம்னு இருக்கேன் ஒரு வீடியோவில். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து பாருங்கள். ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு, இன்றைக்கி நடக்கிற மேட்சை பொறுத்தளவுக்கு என்னோடய கணிப்பின் பிரகாரம் கீழே இருக்க அணிகள் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. அதன் அடிப்படையில் சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கும் இந்த போட்டியில் ஆர்ஆர் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நான் கணிச்சிருக்கேன். ஏன்னா 2மே ரொம்ப ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்குது. 2 போட்டிகளும் பலம் வாய்ந்ததாக இருக்கிறதுனால தான் அந்த அமைப்பு. ஜாதகம் பார்க்க, படிக்க, எழுத அடியனை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.